கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் சுற்றி திரிந்து எல்லோருக்கும் பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிறகு மாலை வேளையிலே அவர்கள் சீஷர்கள் கூட அவரோடு கூட வருவதில்லை. அவர் தனித்தவராக மலைகளிலே ஏறி பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபித்து ஆராதித்து தேவனோடு ஐக்கியம் பெற்று மறுநாளையுடைய ஊழியத்திற்கு தேவையான பலனை அவர் பெற்றுக்கொள்வார். அதன் பிறகுதான் அவர் அங்கே ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால், தனித்து ஆண்டவருடைய தேவனுடைய பிதாவுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய முகத்தை தேடுகிறவர்களுக்குத்தான் இந்த ஸ்லாகியம் கிடைக்கும். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையின்படி அதிகாலை வரை ஜெபித்து தேவனுடைய முகத்தை கண்ட பிறகுதான் சிறிது ஓய்வெடுப்பார் இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் பேதுருவிடத்திலே மற்ற சீஷரிடத்திலே படகிலே போகும்பொழுது அவர் அசந்து தூங்குகிறதை நாம் பார்க்கணும். அவருடைய சரீரமும் பலவீனம் அடையும். அவருடைய பலவீனப்பட்ட சரீரமானது நித்திரை செய்வதற்கு அவர் படகு உதவியாக இருந்தது. ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது போன அதிகாரம் 7ஆம் அதிகாரம் எப்படி முடிகிறது பாருங்கள். அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் எங்கே போறாரு? ஒலிவ மலைக்கு போறாரு. மற்றவர்கள்லாம் எங்கே போறாங்க? அவரவருடைய தங்கள் தங்கள் வீடுகளுக்கு. இங்கே நான் பழைய நாளைக்கு முன்னாடி வரும்பொழுது சந்து நல்லா பெருசாக இருந்துச்சு, வீடெல்லாம் சின்னதாக இருந்துச்சு. இப்போ சந்து சின்னதாகிடுச்சு, வீடெல்லாம் பெருசாகிடுச்சு. வளர்ச்சி தான். ஆனால் எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ வாசக்கதவில் பேர் எழுதியிருக்காங்க. அவரவர் தங்கள் தங்கள் வீடுகளுக்கு பேரை வச்சுட்டாங்க. அப்போது இன்னாரோட வீடுன்னு தெரியும். அது நல்ல விஷயம். அந்த வீட்டை அந்த போர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இன்னாரோட வீடுன்னு சொல்லி, இல்லையா? அப்போ எல்லாருக்கும் வீடு இருந்துச்சு. அப்போ யாருக்கு மட்டும் வீடு இல்லை? பாருங்க, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. வானத்தையும் உண்டாக்கின பூமியையும் உண்டாக்கின தேவன் நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நம்முடைய நல்ல மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நானும் இயேசு கிறிஸ்துவை போல தலை சாய்க்க இடமில்லாமல் சுற்றப்போகிறேன், மலையேறப்போகிறேன் யாராவது சொல்லுவாங்களா? வாஞ்சிப்பாங்களா? இந்த வீட்டை போல பெரிய வீட்டை கட்டணும்னு தான் நினைப்போம். அப்போது எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. போகிற இடம் பரலோக ராஜ்யம், அதற்கானதையும் சம்பாதிக்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? எல்லாம் பிரசங்கம் கேட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வாயினாலே அவர்கள் பிரசங்கத்தை கேட்டார்கள், பாக்கியவான்கள். ஆனால் எல்லாரும் கேட்டு முடித்த பிறகு எங்கே போயிட்டாங்க? அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, தூங்க போயிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுக்காக, மறுபடியும் அவர்களுக்காக, யாரெல்லாம் அவரிடத்திலிருந்து பயன்பெற்று போனார்களோ அவர்களுக்காக பிதாவை நோக்கி ஜெபித்து அவர்களுக்காக வசனத்தை பெற்றுக்கொள்ள, அவர்களுக்காக கிருபையை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒலிவ மலைக்கு தனித்தவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் ஆலயத்துக்கு வருகிறார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். எங்கே போயிருந்தாங்க? எல்லாரும் எங்கே போயிருந்தாங்க? வீட்டுக்கு போயிருந்தாங்க. இப்போ எங்கே வந்திருக்காங்க? தேவாலயத்திற்கு வந்திருக்கிறாங்க. எதுக்காக? அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தேவனுடைய வார்த்தை உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் ஏன் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் வைக்கிறாங்க? தேங்க்ஸ் கிவிங்காக அவங்க வசிக்கிற பகுதியில் இந்த மீட்டிங்லாம் ஒழுங்கு பண்ணுறாங்கனாக்கா, தேவன் அங்கே இருக்கிறார், அங்கே உபதேசமானது செய்யப்படும், தேவனுடைய வசனமானது அங்கே பிரசங்கிக்கப்படும். ஏன்? தேவனுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை கொடுக்குறாங்க, மற்றவர்களுக்கு அது பிரயோஜனம் உண்டாகும்படி. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மார்க்கு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசிங்க. வாசிங்க, இடத்துக்கு வாசிங்க. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் தேடி வந்து வசனத்தை கொடுக்கிறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஸ்லாகியம் என்னன்னாக்கா, நாம் தேவனை நோக்கி பார்க்கும்பொழுது தேவன் நம்மை எப்பொழுதுமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற குணாதிசயம் உள்ளவர். சங்கீதத்தில் பார்க்கும்பொழுது தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இங்கே நாம் வாசித்த யோவான் 8ஆம் அதிகாரத்திலே அந்த ஸ்திரீயை துரத்தி கொண்டு வந்த மற்ற போதகர்கள், வேதபாரகர்கள், பரிசேயர், மற்ற எல்லாருடைய பார்வை எப்படி இருக்கிறது பாருங்க. ஆண்டவரை ஒரு மனுஷனை பார்ப்பதற்கும் மனுஷர்கள் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ
இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிற தேவன் எப்படி பார்க்கிறாராம்? சங்கீதம் 14ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்தவங்க வாசிங்க. 14ஆம் சங்கீதம், மன்னிக்கணும், 2ஆம் வசனம். உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று தேவன் பார்க்கிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிறவன் ஒருவனும் இல்லை, நல்லவன் ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான ஒருவனாகிலும் இல்லை என்று சொல்லி வேதம் ரோமர் 3 நான் வாசிக்கிறோம் வரிசையா இதே வார்த்தைகளை. அப்போ மனுஷனை தேவன் தேடாத பொழுது, மனுஷன் தேவனை தேடாத பொழுது மனுஷனை தேவன் தேடுகிறார். அப்படிப்பட்டவர்களில் யாரை தேடுகிறார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். பரத்திலிருந்து தேவன் கண்ணோக்குகிறார். அவர் மனுஷனை அவனுடைய நிலைமையிலே அவன் இருக்கிற விதமாகவே பார்க்கிறார். நாம் நினைக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்க்கையை வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது அவர்கள் தவறானவர்கள், அவர்கள் பாவம் செய்கிறவர்கள், அவர்கள் திருந்த மாட்டார்கள், அவர்களுக்கு தேவனை தெரியாது, தேவன் அவர்களை விரும்புகிறதில்லை, அவர்கள் மோசமானவர்கள், இப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஆனால் தேவன் அப்படி பார்க்குறதே கிடையாது. அப்படிப்பட்டவர்களுடைய இருதயத்திலே கூட என்ன தேடுதல் இருக்கிறது? தேவனை தேடுகிற உணர்வு. தேவன் யாரோ, எப்படிப்பட்டவராக இருப்பாரோ என்று சொல்லி பார்க்கிறார்கள். இந்த பூமியே சகேயு என்கின்ற ஒரு மனுஷனை ஆயக்காரர்களுக்கு தலைவனாக, பாவிகளுக்கு தலைவனாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் இருதயம் என்ன செய்து கொண்டிருக்கிறதா? லூக்கா என சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், யாராவது வாசிக்கிறேன். லூக்கா 19 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் போதும். என்ன பார்க்கிறோம்? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவனுடைய இருதயம் தேவனை தேடிக்கொண்டிருந்தது. ஆனா மனுஷர்கள் எப்படி அவனை பார்த்து கொண்டிருந்தாங்க? ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்படி மட்டும் பார்க்கல, அவங்க எப்படி பார்க்குறாங்க பாருங்க. 7ஆம் வசனத்தை சொல்லுது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது மனுஷர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? அவனை பாவியாக, ஆயக்காரருக்கு தலைவனாக, பாவம் வாசம் செய்கிற வீட்டிலே இருக்கிறவனாக அவனை பார்க்கிறார். ஆனால் தேவன் அவனை இருதயத்திலே பார்த்து, அவன் தேவனை தேடுகிற இருதயத்தோடு இருக்கிறதை தேவன் பார்த்து அவனுடைய வீட்டிற்கு நான் வர வேண்டும் என்றார். ஆயிரக்கணக்கான பேர் அங்கே சூழ்ந்திருக்கிறாங்க தேவனை பார்க்க, தேவனை தள்ளி கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் விட்டுட்டு தேவன் என்ன செய்தார்? வந்து அத்திமரத்தை நோக்கி பார்த்தார். ஏன்? அங்கே யார் இருந்தது? தேவனை தேடுகிற சகேயு இருந்தான். மற்றவங்களாம் தேடலையா? மற்றவர்களால் தேவனுடைய பிரசித்தியை பார்த்தார்கள். தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஆசீர்வாதம் கிடைக்குமா என்று பார்த்தார்கள். தேவன் என்னுடைய வியாதியை நீக்குவாரா என்று பார்த்தார்கள். தேவன் எனக்கு ஏதாவது செய்வாரா என்று சொல்லிதான் இவர்கள் பார்த்தார்கள். ஆனால் சகேயு எப்படி பார்த்தா? நான் தேவனுக்கு ஏதாவது செய்யலாமா? தேவன் எப்படிப்பட்டவரோ, அவருக்காக நான் என்ன செய்யவும் ஆயத்தமா இருக்கிறேன். அவர் கேட்டால் நான் அநியாயமாய் சம்பாதித்ததை ஏழைகளுக்கு பாதியை தருகிறேன், நான் அநியாயமாய் வாங்கிட்டு நாளத்தினே திரும்ப செலுத்துகிறேன் என்கிற இருதயம் அவனுக்கு இருந்தது. பாருங்க, இப்படிப்பட்ட பார்வை நமக்கு இல்லை, ஆனால் தேவனுக்கு இருக்கிறது. நான் வாசித்தோம் இல்லையா? யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி அவர்கள் என்ன சொல்றாங்க? போதகரே, இந்த ஸ்திரீ விபசாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். அவ பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே அவளை பிடிச்சிடுறாங்க. தப்பிக்க வழியே கிடையாது, சாகுபோக வழியே இல்லை. ஆனா ஒண்ணு இருக்கு, இந்த ஸ்திரீயோடு பாவம் செய்தவன் யார்? வேதம் சொல்லல, போதகர்கள் சொல்லல, வேதபாரகர்கள் சொல்லல, பரிசேயர் சொல்லல, யாருமே சொல்லல, அந்த ஸ்திரீயும் சொல்லவில்லை. என்ன மட்டும் ஏன் கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்களா அந்த அம்மா? இல்லை. விபச்சாரம் செய்தவர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆனால் வேதபாரகர்கள் பரிசேயர்கள் தேவனை பார்த்து கேட்குறாங்க, என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை மீறி செய்கிறாரா? நியாயப்பிரமாணத்தை மீறுதல் எதற்கு ஈடானது? பாவத்திற்கு ஈடானது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இவர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறாரா என்று சொல்லி பார்க்கலாம் என்று சொல்லி 6ஆம் வசனம் பாருங்க. இவங்க ஸ்திரீயை மட்டும் குற்றம் சாட்டல. இதனால என்ன சொல்றாங்க பாருங்க, அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாக பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். யாரையே இப்ப சோதிக்க வந்திருக்காங்க இவங்க?
ஏசப்பா பாவங்களை மன்னிக்கிறவரையே பாவியாக வந்திருக்கிறாங்க. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்ற இரட்சகரையே இப்பொழுது பாவியாய் தீர்க்க வந்திருக்கிறார்கள். பிரமாணத்தை மீறுகிற பாவியாக தீர்க்க வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கண்ணு தெரியாது, நியாயம் தெரியாது, பிரமாணம் தெரியாது, பாவத்தின் விடுதலை தெரியாது. அவர்கள் கண்களிலிருந்தும் குருடர்கள். என்னை யாரை பார்க்க முடியல. அவர்கள் 12ஆம் வசனம் என்ன வாசித்தோம்? என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் இருளில் இருந்து வெளியே வந்து பிரகாசிக்கிறேனா, நான் ஜீவ ஒளியை அடைந்து பிரகாசிக்கிறேனா. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனம் வாசிங்க. இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. உங்களையும் என்னையும் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்க வருகிறார்களோ, ஆண்டவர் யாரோ என்று சொல்லி பார்க்க தேடி வருகிறார்களோ, அவர்களெல்லாம் என்ன எதை அடைகிறார்கள்? ஒளியை அடைகிறார்கள், பிரகாசிக்கிறார்கள். அப்போ ஒரு இடத்துல பிரகாசம் இருக்கும் பொழுது எல்லாரும் வந்து கூடி வருவாங்க. இருளிலே யாரும் நடக்க விரும்ப மாட்டாங்க. அதனால தான் தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகின்ற இடத்துல மனுஷர்கள் கூடி வருகிறார்கள். தேவன் என்னோடு ஏதாவது பேசுவாரா? என்னுடைய சூழ்நிலை தேவனுக்கு மட்டும்தானே தெரியும். எந்த மனுஷனும், என் குடும்பத்தாருக்கு கூட நான் சொல்ல முடியாத ஒரு நிர்பந்தத்தில் நான் இருக்கிறேனே, நமக்கு தெரியாது. அவங்களை குறித்து நாம் நியாயம் தீர்த்து கொண்டிருப்போம். இந்த ஸ்திரீயை இந்த வேதபாரகரும் பரிசேயரும் நியாயம் தீர்த்தது போல அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த இருதயம் கர்த்தர் எப்படிப்பட்டவரோ, இந்த ஒளிபரப்பு மூலமாக வரக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை எனக்கு ஏதாவது ஆறுதல் கொடுக்குமோ என்று சொல்லி தேடுகிறவர்கள் இங்கே உண்டு. நான் உணர்கிறேன். நான் பர்சனலாக தனிப்பட்ட விதத்தில் உணர்கிறேன். யாரோ ஒருவர் தேடுகிறதால் தான் தேடுதலை பற்றி இங்கே வருகிறது. அதே நேரத்தில் இந்த வேதபாரகர் பரிசேயர்கள் ஏன் குற்றம் சுமத்துகிறார்கள்? அவர்களும் பாவம் ஆண்டவரை அறிந்தவர்கள் தானே, அவர்களுக்கும் தேவனை தெரியும் தானே. வேதபாரகர்கள் என்றால் வேதத்தை அறிந்தவர்கள் தானே. லேவியர்கள் கூட அங்கே வந்திருக்கிறாங்க. பரிசேயர்கள், உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை உள்ளவர்கள் கூட அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்ய வந்திருக்கிறார்கள்? இயேசுவையே குற்றம் சுமத்துவதற்காக வந்திருக்கிறார்கள். இயேசுவையே குற்றம் சுமத்த வந்தவர்களுக்கு இந்த ஸ்திரீயை மாத்திரம் ஒரு வார்த்தை ஆண்டவர் அந்த மனுஷர்களை நோக்கி பார்த்து, ஏதோ ஸ்திரீ இருக்கிறாள், இவளோடு பாவம் செய்தவன் எங்கே என்று கேட்டால் யாராவது இருப்பாங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தாராம். அவருடைய விரலினாலே அவர் அங்கே எழுதி கொண்டிருந்தாராம். என்ன எழுதினார் என்பது நமக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்தையே எழுதின கரங்கள் அவை. அந்த கரங்களை குற்றம் சாட்டுகிறார்கள். நீர் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறீரா என்று சொல்லி சோதிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார்? அந்த ஸ்திரீயை பார்த்து, அவர்களை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? முதலாவது கல்லெறியவர்கள் யார்? யார் முதலாவது கல்லெறிய வேண்டும்? அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களில் பாவி இல்லாதவன், நீங்க பாவம் செய்யாதவர்கள், பாவத்தில் இல்லாதவர்கள் அப்படி என்று சொல்ல கேட்காமல் தேவன் என்ன சொல்றாரு? உங்களில் பாவம் இல்லாதவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் இருந்தது, ஆனால் இப்பொழுது இல்லை. யாருக்கு அதுக்கு வாய்க்கும்? சங்கீதம் 32 முதல் 2 வசனங்களை வாசியுங்க. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, முழுசா வாசி. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இங்க அந்த மாதிரி யாராவது ஒரு பாக்கியவான் இருக்கிறீங்களான்னு கேட்கிறார் ஆண்டவர். நியாயப்பிரமாணம் தெரிந்தவர்கள், உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்கு பாத்திரவான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நினைக்கிற ஆசாரியர்கள் நிற்கிறாங்க. அவர்களெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? அங்கே பாருங்க, வசனம் சொல்லுது. அவர் சொன்ன உடனே முதலாவது கல் எறிய கடவன். மற்றவங்களை எறிங்க வேண்டான்னு சொல்லலை. முதலாவது கல் யார் எறியணுமா? உங்களில் பாவம் இல்லாதவன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன், ரட்சிக்கப்பட்டவன், நீதிமான், பரிசுத்தவான், எனக்கு பாவம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்று சொல்றார். எல்லாருக்கும் தயக்கம் வந்துடுச்சு. எல்லா கல்லறிங்கன்னா உடனே அடிச்சிட்டு இருப்பாங்க, கும்பல்ல போட்டிருப்பாங்க கல்லை. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? சேலஞ்ச் பண்ணிட்டாரு. என்ன சேலஞ்சு? இங்க யாராவது ஒருத்தர் பரிசுத்தவான்கள் இருந்தா எழுந்து நில்லுங்க அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? பாவமே இல்லாத பரிசுத்தவான் யாராவது ஒருத்தர் எழுந்து நில்லுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? அதுவே நான் மாற்றி கேள்வி கேட்குறேன். ஏசப்பாவை ஏற்றுக்கிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், நாம் எல்லாம் பரிசுத்தமாயிட்டோம்னு சொல்கிறதுக்காக எழுந்து நில்லுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எழுந்து நிற்போம். யாரும் பார்க்க போகிறதில்லை.
ஆனால் இங்கே சேலஞ்ச், யார் பரிசுத்தமானவன், யார் பாவம் இல்லாதவன், யார் விடுதலை பெற்றவன், யார் ரட்சிக்கப்பட்டவன்? இந்த ஸ்திரீயிடத்திலே பாவத்தை பார்க்கிற உன்னிடத்திலே பாவம் இல்லையா என்று கேட்கிறார். மற்றவர்களை நம்ம குற்றம் சொல்றது ரொம்ப ஈஸி. மற்றவர்களை பார்த்து நம்ம கையை விரல நீட்டிடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் அமைப்பை பாருங்க, ஆண்டோடைய அமைப்பை. ஒரு கை இருக்கிறது, 5 விரல் இருக்கிறது. ஒரு விரலை நாம் சுட்டி காட்டும் பொழுது 3 விரல் எங்கே பார்க்கிறது? நம்மை தான் பார்க்கறது. பண்ண என்ன அர்த்தம்? மற்றவர்களை குற்றம் சுமத்தினால் எனக்கு 3 மடங்கு பாவம் சேரும். யாரை சாட்சி வைத்து? கட்டவரில் எங்கே போயிடுச்சு பாருங்க, எங்கே போயிடுச்சு? கட்டவரில் எங்கே போயிடுச்சு? பரத்தை நோக்கி போயிடுச்சு. பரத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன்னை நான் குற்றவாளியாக செல்வதனாலே நான் 3 மடங்கு பாவி ஆகிறேன். யாராவது செய்வோமா? இந்த விரலை யூஸ் பண்ணுவோமா? இதுக்கப்புறம் பண்ண முடியாது, நம்மளால பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த சுட்டி காட்டுதல், குற்றம் சுமத்துதல் யாருடைய குணாதிசயம்? எப்படி தேவன் உணர்வுள்ளவர்கள், கர்த்தரை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறாரோ, அதே மாதிரி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் எப்போ பார்த்தாலும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் யாரா வாசிங்க? 1 பேதுரு 5:8 யாரா வாசிங்க? வாசிங்க. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். யாரா ஒருத்தர் வாசிங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியானை ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கானா இல்லையா? யார் நமக்கு தீனி, யாரை நான் விழுங்க முடியும், அவன் எப்படி விழுங்குகிறான் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கடைசி பாகம், 2ஆம் பாகத்தில் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய 10ஆம் வசனம், மன்னிக்கணும், 10ஆம் வசனத்தில் 2ஆம் பாகம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். யாரவன்? என்ன பண்றான்? இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக, நம்முடைய சகோதரர் மேலே குற்றம் சுமத்தும் பொருட்டு குற்றம் சாட்டுகிறவன். இவன் வேலையே அதுதான். இதுதான் எப்போ பார்த்தாலும் சுற்றி திரிகிறான், விழுங்கலான்ட்டு எப்போ பார்த்தாலும் குற்றம் சுமத்தலான்னு சொல்லி சுற்றி திரிகிறான். தேவனுடைய தாசனாகிய யோபு என்னுடைய சரீரத்திலே முதலாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் பாருங்க. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கார், தேவனை தேடுகிறவர்களை, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னொருத்தர் என்ன பண்றாரு பாருங்க, 7ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? யோப தேவன் எப்படி பார்க்கிறாரு? உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுமாகி அவனை போல பூமியிலே வருவனும் இல்லை என்று பார்க்கிறார். ஆனால் சாத்தான் எப்படி பார்க்கிறான் பாருங்க, 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா அவனுக்கு பயப்படுறான்? அவனுடைய வீட்டையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் சுற்றி வெயிலை அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீரே, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது, அதனாலதான் அவன் தேடுறான் அப்படின்றான். ஆனா அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார்? உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறது என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். அப்போ தேவன் பார்க்கிறது தாசராக பார்க்கிறார், ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். ஏன்னா எபேசியர் 1:4 என்ன சொல்கிறது? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி தெரிந்து கொண்டவர்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அவர்களில் யார் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார். கூப்பிடும் பொழுதெல்லாம் சமீபமாக இருக்கிறார் தேவன். அவருடைய பார்வை வேறு, பிசாசுடைய பார்வை வேறு. அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் அந்த ஸ்திரீயை பாவியாக பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் யாருனாலே தொடப்பட்டிருக்கிறார்கள்? யாருனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறாங்க? சொல்லுங்க, யாருடைய ஆளுகைக்கு இருக்கிறாங்க? யாருக்கு பலியாகி இருக்கிறாங்க? விழுங்கலாமோ என்று சுற்றி தேடின எதிராளியாகிய பிசாசானவனுடைய வாயிலே விழுந்து விட்டார்கள். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம யாரையாவது குற்றம் சொல்ல முடியுமா? சபையாரையும் சரி, சாதாரணமான மனுஷனையும் கூட சரி, நம்ம ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா? தேவன் அன்பாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் என்னவாக இருக்க வேண்டும்? அன்பை வெளிப்படுத்துகிற அன்பான பிள்ளைகளாக தான் இருக்க முடியும். அன்பு இருக்கிற இடத்துல கோபம் இருக்காது, பொறாமை இருக்காது, துவேஷம் இருக்காது, விரோதம் இருக்காது, சகிப்புத்தன்மை இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏன்? அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி பார்ப்பார்கள், அவர்களையும் நேசிப்பார்கள்.
தேவன் பாவிகளை நேசிக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாக்கோபு 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஞானத்திலே சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, என்னிடத்திலே வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனை தேடும் பொழுது ஒருபோதும் தேவன் அவனை தள்ளுவதே இல்லை. ஆனால் மனுஷன் தள்ளுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்? அவர்கள் யாருடைய ஆளுகைக்கு கீழாக இல்லை, தேவனுடைய அன்பின் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக அவர்கள் இல்லை. அவர்கள் தான் குற்றம் சாட்டுவார்கள், அவர்கள் தான் பாவத்திலே அவர்களை தள்ளுவார்கள், நியாயம் தீர்ப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் நியாயம் தீர்க்க மாட்டார்கள், மாறாக அவர் மேலே அன்பு செலுத்துவார்கள், அவர்களுக்காக பரிந்து பேசுவார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசி மணித்துளிகள் தான் இருக்கிறது, அவருடைய ஜீவன் போக போகிறது. அப்பொழுது பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுகிறார். என்ன ஜெபம்? என் தேவனே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்கிறாரே, அதுதான் உண்மையான அன்பு. அப்போ மன்னிப்பை கேட்டுதான் நம்ம எல்லாம் பார்ப்போமே ஒழிய, அவர்களை எப்படியாகிலும் மன்னிக்க பார்ப்போமே ஒழிய அவர்களை தண்டிக்க பார்க்க மாட்டோம். தண்டிக்க நினைக்கிறது பிசாசு, எதிராளியினுடைய குணம். மன்னிக்கிறது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய குணம். அது அந்த அன்பு பெருகும் பொழுது ஒருவரை நாம் நியாயந்திருக்க மாட்டோம். அங்கே ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொன்ன உடனே என்ன ஆச்சு? சின்ன கல் பெரிய கல்லெல்லாம் வந்துச்சு. குட்டி பசங்க கூட கல்லெட்டு வந்துட்டாங்களாம். என்ன ஏதுன்னு தெரியல, எல்லாம் கல்லெட்டு அடிக்கிறான், நான் அடிக்கிறேன். அந்த குழந்தைக்கு பாவம் நல்லது தெரியாது, தீமையும் தெரியாது. அந்த சின்ன பையன் கூட கல்ல பெரிய கல் வச்சிருப்பான், அவன் முடிஞ்ச வரைக்கும் பெரிய கல் வச்சிருப்பான். அவன் என்ன சொல்றாரு பாருங்க, 9ஆம் வசனம், அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதின பொழுது அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு, யாரும் கடிந்து கொள்ளல, வெளியரங்கமாக அவங்களுடைய மனசாட்சியை கடிந்து கொள்ளுது. டேய், உங்ககிட்ட பாவம் இல்லையாடா? நீ பாவம் இல்லையா? நீ பாவம் செய்யலையா? உனக்கு பாவமே இல்லையா? இப்போ உங்ககிட்ட அவனுடைய மனசாட்சி கேள்வி கேட்கிறது. கல் தானாக விழுகிறது. கல் என்பது எதற்கு அடையாளம்? குற்றம் சாட்டுதல், மற்றவர்கள் மேலே வஞ்சகம் சொல்லுதல், மற்றவர் மேலே கோல் சொல்லுதல். கோல் சொல்லுதல் இல்லாமல் சண்டை அடங்கும். கோல் சொல்ற ஒருத்தன் இல்லைன்னா சமாதானம் எல்லா இடத்துலையும் இருக்கும். நடுவில் இருக்கிற பிரச்சனை தான் பிரச்சனை, பெரிய பிரச்சனை. பாவத்தை உருவாக்கிடும். ஆனால் கோல் சொல்லுதல் இல்லை என்றால் அங்கே கோபம் கிடையாது, சண்டை கிடையாது, சமாதானம் மாத்திரமே. அங்கே தேவன் என்ன சொல்றாரு? அவர் சொன்ன உடனே தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல், ஏன்னா முதல்ல யார் போகிறது? அங்கிருந்து இடத்த காலி பண்ணுறது வயசான ஒரு கிழமை. யார் போயிருப்பா? எல்லாரும் பார்த்து அவருக்கு கனம் செலுத்தியிருப்பாங்க, ரொம்ப நீதிமான்னு சொல்லியிருப்பாங்க, ஐயான்னு சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரேன்னு கூட சொல்லியிருப்பாங்க. அவன் தான் முதல்ல கிளம்பி போகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயோ, இவளை குற்றம் சாட்ட எனக்கு அருகதை கிடையாது, நான் பாவத்திலே வாழ்கிறேன் உணர்ந்துகிறான். தேவன் ஒருபோதையும் குற்றப்படுத்துகிறவர் அல்ல, உணர்த்துகிறவர். தேவன் அருளின பரிசுத்த ஆவியானுடைய கிரியை என்ன என்றால், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறுகிறவர்களுடைய எண்ணம் எப்பொழுதுமே நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளாது. அவர்கள் மற்றவர்களை நியாயந்திருக்க மாட்டார்கள், குற்றம் சுமத்த மாட்டார்கள், மாறாக நேசிப்பார்கள். எப்படியாகிலும் இந்த ஆத்துமாவை நான் ஆக்கினையிலிருந்து, தண்டனையிலிருந்து தப்புவிக்க பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லுவார்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்றாரு பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. நீதிமானாக இருக்கிறவன் செய்கின்ற ஜெபத்துக்கு அவ்வளவு பெரிய பலன் இருக்குது. அப்ப அவர்கள் என்ன செய்யக்கூடாது? குற்றம் சுமத்தக்கூடாது, மாறாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? 19, 20ஆம் வசனம், சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அதை திருப்பினால், தப்பிப்போன மார்க்கத்திலிருந்து பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்திலிருந்து ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன். பாவங்களை மூடப்பட்ட பாவங்களோடு இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதுனால அவர்கள் பாக்கியவான்களாக மாறுகிறார்கள். அந்த ஸ்திரீ இப்பொழுது பாருங்க, பாவத்தோடு வந்தான், பாவியாக வந்தான். எல்லாரும் ஊரறிய அவள் பாவி என்று சொன்ன உடனே அது வரைக்கும் ஒருவேளை மறைஞ்சு கூட வாழ்ந்திருக்கலாம், தெரியாம கூட அவள் பாவத்தில் இருந்திருக்கலாம். இப்போ ஊரே பார்த்து அவளை கேலி செய்யற அளவுக்கு பாவி பாவின்னு சொல்லுது. எல்லாரும் தண்டிக்க நினைக்கிற இடத்துல அவள் கூனி குறுகி அவள் செத்தே போயிட்டு இருப்பான். நடைபெறும் இப்போ அவள்
அவள் உயிரோடையே இல்லை. அவருடைய ஆத்மா மனமுறிந்து போய்விட்டது, சரீரம் மட்டும் நிற்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, எல்லாரும் போயிட்டாங்க, ஒருவராய் போய்விட்டார்கள், பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். இயேசு காத்துக்கிட்டு இருக்கார். யாருக்காக? அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். பாவத்திற்கும் நியாயத்திற்கும் நடுவிலே நிற்கிறாள். நரகத்திற்கும் பரலோகத்துக்கும் நடுவிலே நிற்கிறாள். அவளை பாவத்திலே தள்ளுவதா, அல்லது நரகத்திலே தள்ளுவதா, அல்லது பரலோகத்திலே தள்ளுவதா, நீதிக்கு தள்ளுவதா? இப்போது யார் கரத்தில் இருக்கிறது? அது நியாயம் தீர்ப்பது நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அங்கே தனித்திருக்கிறார், காத்திருக்கிறார். அவருடைய வாய்மொழியே கேட்கிறார். என்ன சொல்றாரு? இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல். இப்போ யோசிச்சு பாருங்களேன், எனக்கு ஒரு யோசனை வருது. பாவம் இல்லாதவர்கள் கல்லறை கிடந்தோம், எல்லாம் போயிட்டாங்க. அப்போ எல்லாத்தையும் பாவம் இருந்துச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்திரீ தைரியமா நின்றுட்டு இருக்கா. அப்ப என்ன அர்த்தம்? அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவம் இல்லாமல் இருக்கிறாள். ஏனென்றால் அவள் தேவனுடைய பாதத்திலே இருக்கிறாள், தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறனாலே பாவத்திலிருந்து அவள் விடுதலை பெற்றிருக்கிறாள். ஜீவ ஒளியை அருளக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒளி இடத்துல வந்திருக்கிறாள். இருளிலே இப்பொழுது அவள் இல்லை, வெளியரங்கமா இருக்கிறாள். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கா, வெளிச்சத்தில் இருக்கிறாள். அவள் வெளிச்சத்துக்கு வந்து விட்டாள். பாவத்திலிருந்து அவள் இருளிலிருந்து வெளியே வந்து இப்பொழுது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாள். இயேசு நிமிர்ந்து அவளை பார்த்து என்ன சொல்றாரு? உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் என்ன சொல்றா? இல்லை ஆண்டவரே என்றாள். என்ன தீர்க்கிறதுக்கு இந்த ஊர்ல யாருக்கும் நீதி இல்லை, நியாயம் இல்லை. அவர்களே மனசாட்சியை கடிந்து கொண்டு போய்விட்டார்கள் என்றது போல யாருமே இல்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றார்? இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். தேவன் நம்மிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், இதுவரைக்கும் நீ எப்படியோ தெரியாது, வெளிச்சத்தில் வந்து விட்டாய், தேவனுக்கு நடுவில் நிற்கிறாய், தேவனுடைய அருகில் நிற்கிறாய். தேவன் உன்னை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார், உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் யார்? இங்கே கிடையாது. நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். அன்பிலே அவள் நிற்கிறாள். அவளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, விடுதலை பெற்று விட்டாள். யோவான் 3:18 வாசிங்க. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆக்கினை தீர்க்கலாம் வந்தவங்க எல்லாம் ஆக்கினையை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவாளாகிய இந்த ஸ்திரீயோ ஆக்கினையின்றி பரிசுத்த ஸ்திரீயாக, பாவம் மன்னிக்கப்பட்ட ஸ்திரீயாக தேவனுடைய சமூகத்திலே இருந்து விடுதலை பெற்று போகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வசனம், அந்த சத்தியம் அவரை விடுதலை ஆக்கிட்டு அவள் நிம்மதியா போறா. இப்போ எப்படி போறான்னு நினைக்கிறீங்க? தைரியமா இந்த பூமியில் இருக்க எல்லாரையும் அப்படி பார்த்துட்டு போறா. டேய், நீங்களாம் என்ன பாவின்னு சொன்னீங்கல்ல, இப்போ என்கிட்ட என்ன இல்லை, நான் சொல்லுவேன் தைரியமா, பாவம் இல்லை, ஆனா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே, நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்களே, அதனால தானே கல்லறி இல்லையா மேல கேட்டிருப்பாங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க, கேட்டிருப்பாங்களா இல்லையா? யோவான் 4 சமாரிய ஸ்திரீ என்ன பண்ணாங்க? தைரியமா குடத்தை வச்சு ஊருக்குள்ள போய் சொல்றாங்க, வந்திருக்கிறவர் மேசியா தானோ, கிறிஸ்து தானோ என்று வந்து பாருங்கள் என்று சொல்றாங்க. நீ எப்படிப்பட்ட எனக்கு தெரியும், யாரும் சொல்ல முடியல, தைரியமா சொல்றாவ. ஏன்? இயேசு கிறிஸ்துவை சந்தித்துட்டு வந்திருக்கிறான், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாள், ஜீவ தண்ணீரை பெற்று தாகம் தீர்க்கப்பட்டு வந்திருக்கிறாள். அவள் சொல்லுகிறதுல உண்மை இருந்தது. எல்லாம் சொல்றாங்க, கன்ஃபஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க, யோவான் 4 அந்த ஸ்திரீ இடத்துல வந்து சொல்றாங்க. அப்பயும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. 42 அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆனா இவங்கெல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு காரணம் யாருங்க? இவங்கெல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு காரணம் யாரு? அந்த ஸ்திரீ. பாவியாக வந்த ஸ்திரீ இப்பொழுது பிரசங்கியாக மாறி போயிட்டான். இதுதான் ஆண்டோடைய அதிசயம். ஆண்டவர் செய்கிற அதிசயங்களே மிக முக்கியமான அதிசயம். இந்த உலகம் உங்களை என்னையை பார்த்து பாவி என்று தீர்த்த உலகத்திற்கு நாமும் என்னவாக மாறுகிறோம்? பிரசங்கிகளாக மாறுகிறோம். இரட்சகரை குறித்து பிரசங்கிக்கிறவர்கள், கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிகளாக மாறி போகிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கிக்கூட மெய்யான குமாரனை பிரசங்கிகளாக நாம் மாறி போகிறோம். அதற்காக தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். ஏன்னா நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஜீவ ஒளியாக உலகத்தில் வந்து என்னை பிரகாசிக்க செய்திருக்கிறார். அவருடைய ஜீவ ஒளி என்னுள்ள இருக்கிறதுனால தான் நான் சாட்சி கொடுக்கிறேன். தைரியமா சொல்லலாம்.
நான் பாவம் இல்லாதவன், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவன். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். கல்வாரி சிலுவிலே எனக்கு வர வேண்டிய தண்டனை அவர் ஏற்று முடித்து விட்டார். 1 பேதுரு 2:24 வாசிக்கிறீர்களா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவின் மேலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள், நாங்களாம் குணமானவர்கள் என்று சொல்லி தைரியமா சொல்லலாம். அந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, எல்லோராலும் பாவியாய் தீர்க்கப்பட்ட ஸ்திரீக்கே விடுதலை கிடைத்தது. இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீடுகளில் இருந்து அல்லது இதை கேட்கிறவர்கள் எந்த இடத்துல இருந்து எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே என்னை யாரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீரும் தீர்க்கிறதில்லை என்று நான் அறிந்து கொண்டேன், என் பாவங்களை மன்னியும், என் இருதயத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, 1 யோவான் 1:9 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார். உண்மையுள்ள நீதியுள்ள தேவனிடத்திலே நாம் வரக்கூடிய சமயமாக இது மாறி போயிடுச்சு. தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, கடைசியாக மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பின்பற்ற ஒருத்தரும் இல்லை. இப்போ எல்லாம் ஓடி போயிட்டாங்க, கல்லை போட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஸ்ரீயோ தைரியமாய் நிற்கிறாள், நடுவிலே நிற்கிறாள். நியாயம் தீர்க்கப்பட்டவராக அல்ல, அவள் மேலே இருந்த ஆக்கினை தீர்க்கப்பட்டவராக அவள் அங்கே நிற்கிறாள். பாவியாக வந்தால் இப்பொழுது நீதிமானாக திரும்பி போனாள். நீங்களும் நானும் கூட நீதிமானாக இருப்பதற்கு காரணம் தேவன் மேலே வைத்த விசுவாசம். ரோமர் 5:1 வாசிக்கிறோம், இவ்விதமாக விசுவாசத்தினாலே தேவனிடத்திலே நாம் என்ன பண்ணிருக்கிறோமா? பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனிடத்திலே பிதாவாகிய தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதே மன்னிக்கணும், ரோமர் 5:9 அவருடைய ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடினாலே நமக்கு தண்டனை கிடையாது, ஆக்கினை கிடையாது. அந்த தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். நாம் இப்பொழுது பிரகாசிக்கப்பட்டவர்களாக இருக்கிறபடினாலே இருளிலே நடக்கிறவர்கள், குற்றம் சுமத்துகிறவர்கள், குற்றம் சாட்டுகிறவர்கள் இப்பொழுது ஆக்கினைக்குள்ளாக போய்விட்டார்கள். நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? குற்றத்திலிருந்து, பாவத்திலிருந்து, தண்டனையிலிருந்து விடுதலையாக்கின இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், மற்றவர்களை போய் சொல்ல வேண்டும். அந்த சமாரிய ஸ்திரீயிடத்தில் சொன்னாங்க இல்லையா, உன்னுடைய வார்த்தை நிமித்தம் அல்ல, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் மெய்யாய் உலகத்தில் வருகின்ற ரட்சகர் என்று சொல்லி அறிந்து விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள் அல்லவா? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சாட்சியா அக்டோபர் 2 வருது, கர்த்தர் சித்தமானால் நம்மளாம் போய் வெளிப்பிரசங்க ஊழியத்தில் சுவிசேஷமாக சொல்லுவோம். அப்பொழுது இந்த நம்பிக்கையோடு நம்ம சொல்லணும், நாங்கள் பாவியாக இருந்தோம், இப்பொழுது இல்லை, நாங்கள் தண்டிக்கப்படவில்லை இருந்தோம், இப்பொழுது இல்லை, தேவன் எங்களை விடுதலை ஆக்கி விட்டார் என்ற சாட்சியை சொல்லி தேவனுடைய பட்சத்திலே அநேகரை சேர்க்க தேவனுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து தேவன் நம்மோடு பேசி ஆசீர்வதிப்பாராக.